மிதுனம் ராசிக்காரர்களே, இது ஒரு சாதாரண ஜோதிட வீடியோ கிடையாது. உங்களோட வாழ்க்கையில இப்போ நடக்கிற விஷயங்களை சும்மா நல்லது நடக்கும் கெட்டது போகும்னு சொல்லிட்டு கடந்து போக இந்த வீடியோ வரல. உங்க மனசுக்குள்ள நீண்ட நாட்களா ஓடிக்கிட்டே இருக்கிற கேள்விகள், ஏன் எனக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது, நான் சரியான பாதையில தானே இருக்கேன், என்ன முடிவு எடுத்தாலும் ஒரு குழப்பம் வருதே, நம்பிக்கையும் பயமும் சேர்ந்து மனசை கிழிக்குதேன்னு நினைக்கிற அந்த ஆழமான இடத்துக்கு தான் இந்த வார்த்தைகள் வருது. மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இயல்பாகவே வேகமான சிந்தனை, புத்திசாலித்தனம், பேசும் திறமை, பல விஷயங்களை ஒரே நேரத்தில் யோசிக்கிற மனசு இருக்கும். ஆனா அதே மனசுதான் சில நேரங்களில் உங்களை அதிகமா சோர்வடைய வைக்குது. எல்லாருக்கும் முன்னாடி சிரிச்சுக்கிட்டே பேசினாலும் தனியா இருந்தா ஒரு வெறுமை, ஒரு அழுத்தம், நான் என்ன தவறு பண்ணிட்டேனா ஒரு சின்ன குரல் உள்ளுக்குள்ள பேசிக்கிட்டே இருக்கும். கடந்த சில மாதங்களா உங்க வாழ்க்கையில சில விஷயங்கள் உங்களை நிறைய மாற்றி இருக்கலாம். சில பேரோட நட்பு தூரமா இருக்கும், சில உறவுகள் எதிர்பார்த்த மாதிரி இல்லாம போயிருக்கும், வேலை, பணம், படிப்பு, குடும்பம், எதை எடுத்தாலும் ஒரு முழு திருப்தி இல்லாத மாதிரி தோணியிருக்கும். நீங்கள் ரொம்ப முயற்சி பண்ணியும் பல விஷயங்கள் கடைசி நிமிஷத்துல கை நழுவி போன மாதிரி, நான் எல்லாம் சரியா பண்ணினேன், ஆனா ஏன் இப்படி செதறுதுன்னு தோணி இருக்கும். மிதுனம் ராசிக்காரர்களே, இதெல்லாம் உங்களோட பலவீனம் இல்ல, இது உங்க வாழ்க்கையில நடக்கிற ஒரு பெரிய உள்மாற்றத்தின் ஆரம்ப சின்னங்கள். சில விஷயங்களை புரிஞ்சுக்காமலே உங்க மனசு ஒரு பாரம் தூக்கிக்கிட்டே வந்திருக்கு. மற்றவர்களை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணின அளவுக்கு நீங்க உங்களை புரிஞ்சுக்க நேரம் எடுத்துக்கல. அதனாலதான் சில முடிவுகள் எடுத்த பிறகும் மனசு அமைதியா இருக்க மறுக்குது. இப்போ ஒரு விஷயம் உங்களுக்கு தெளிவா சொல்லணும். மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் வெறும் சோதனை காலம்னு மட்டும் சொல்ல முடியாது. இது உங்களை உள்ளுக்குள்ள இருந்து விழிக்க வைக்கிற நேரம். சிலர் வாழ்க்கையில அட போயிடுச்சேன்னு நினைச்ச விஷயங்களே உண்மையில உங்களை ஒரு வேற லெவலுக்கு கொண்டு போற திருப்பு முனையா மாறப்போகும் விதை சின்னங்கள். உங்க மனசு ஏன் இப்போ அதிகமா யோசிக்குது, ஏன் பழைய நினைவுகள் திடீர்னு மேல வருது, ஏன் சில பேரோட வார்த்தைகள் அதிகமா மனச பாதிக்குதுன்னு, நீங்க இனி எல்லாருக்கும் எல்லாம் கொடுக்கற நிலையில இருந்து உங்களுக்காக நீங்க நிக்கிற நிலையில மாறப்போகிறதுக்கான முன்னறிவிப்பு அது. இந்த மாற்றம் சத்தம் போட்டு வராது, மெதுவா ஆனா ஆழமா உங்களுக்குள்ள வேலை பண்ணும். இந்த நேரத்துல மிதுனம் ராசிக்காரர்கள் ஒரு விஷயம் கவனிக்கணும். எல்லாத்துக்கும் உடனே பதில் தேட வேண்டாம், எல்லா கேள்விக்கும் உடனே தீர்வு கிடைக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. சில நேரம் வாழ்க்கை கேள்வி கேக்குது நம்ம அமைதியா இருக்க சொல்லி. நீங்க அதிகமா பேசுற, அதிகமா யோசிக்கிற ஒரு ராசி. ஆனா இப்போ உங்க வாழ்க்கை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கற பாடம் அமைதி. இந்த அமைதி பலவீனம் அல்ல, அது ஒரு சக்தி. நீங்க அமைதியா இருந்தாதான் சில உண்மைகள் தெளிவா தெரியும். யாரெல்லாம் உண்மையில உங்க வாழ்க்கையில இருக்கணும், யாரெல்லாம் ஒரு கட்டத்தோட முடிஞ்சு போகணும், எந்த ஆசைகள் உங்கது, எது பிறர் திணிச்சது, இவையெல்லாம் மெதுவா தெளிவாக ஆரம்பிக்கும். மிதுன ராசிக்காரர்களே, இந்த வார்த்தைகள் கேட்கிற நேரத்துல உங்க மனசு சின்னதா, ஆமா இது எனக்கு தான் சொல்ற மாதிரி இருக்குன்னு உணர்ந்தா அது சும்மா கிடையாது. உங்க வாழ்க்கையில நடக்கிற சில சம்பவங்கள் வெளியில் பார்த்தா சின்ன விஷயங்களா தோணினாலும் அவை உங்களுக்குள்ள பெரிய சிந்தனை மாற்றங்களை உருவாக்கி இருக்குது. சில முடிவுகளை எடுக்க உங்க மனசு தயங்குது, சில பழைய பயங்கள் திரும்பி வந்த மாதிரி தோணுது. ஆனா அதே நேரத்துல ஒரு உள்ளார்ந்த தைரியம், இதை நான் சமாளிச்சிருவேன் ஒரு நம்பிக்கையும் மெதுவா உருவாகுது. அதுதான் மிதுன ராசிக்காரர்களுக்கான இந்த நேரத்தின் அடையாளம். பயமும் நம்பிக்கையும் சேர்ந்து நடக்கிற காலம் இது. இதில் நீங்க யார நம்புறீங்கன்னு விட நீங்க உங்களை எவ்வளவு நம்புறீங்கன்னு தான் முக்கியம். மிதுனம் ராசிக்காரர்களே, இப்போ உங்க வாழ்க்கையில நடக்கிற சில விஷயங்கள் உங்களுக்கு முழுசா புரியாம இருக்கலாம். ஒரு நாள் ரொம்ப உற்சாகமா இருக்கும், அடுத்த நாள் காரணமே இல்லாம சோர்வு வந்த மாதிரி தோணும். யாரோ ஒருத்தர் சொன்ன சின்ன வார்த்தை கூட மனசுக்குள்ள நீண்ட நேரம் ஓடிக்கிட்டே இருக்கும். நான் இப்படி இருக்க வேண்டாமே நீங்க உங்களையே கேள்வி கேட்கிற தருணங்கள் அதிகமா வந்திருக்கலாம். ஆனா இதெல்லாம் உங்க மனசு கெட்டு போச்சுன்ற அடையாளம் இல்ல, இது உங்க மனசு பழைய மாதிரி வாழ விரும்பலன்னு சொல்ற சிக்னல். நீண்ட காலமா உங்க உணர்ச்சிகளை நீங்களே ஒதுக்கி வச்சு மற்றவர்களின் தேவைகள், எதிர்பார்ப்புகள், சூழ்நிலைகள் இதுக்குள்ள நீங்க உங்களை அடக்கிக்கிட்டே வந்திருக்கீங்க. அதனாலதான் இப்போ அந்த அடக்கி வச்ச உணர்ச்சிகள் மெதுவா வெளியே வர ஆரம்பிச்சிருக்குது. சில மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த நேரத்துல தனிமை அதிகமா உணரப்படலாம். சுற்றி மனிதர்கள் இருந்தாலும் என்னை உண்மையில யாரும் புரிஞ்சுக்கலன்னு தோணலாம். குறிப்பா பேச முடியாத, சொல்ல முடியாத ஒரு விஷயம் மனசுக்குள்ள சுமையாக இருக்கலாம். அந்த விஷயம் ஒரு மனிதனா இருக்கலாம், ஒரு முடிவா இருக்கலாம், அல்லது நீங்களே உங்களுக்காக எடுத்துக்காத ஒரு தேர்வா இருக்கலாம். ஆனா இதெல்லாம் நினைச்சு நீங்க உங்களை குறை சொல்லிக்காதீங்க. மிதுனம் ராசிக்காரர்களுக்கு எல்லா விஷயத்தையும் லாஜிக்கா யோசிக்க தெரியும். ஆனா எல்லா விஷயமும் லாஜிக்கால மட்டும் தீராது. சில விஷயங்கள் உணர்ச்சியோட ஏற்றுக்கொள்ளப்பட்டால்தான் சரியாகும். அந்த ஏற்றுக்கொள்ளும் மனநிலைக்கு தான்
இப்போ உங்க வாழ்க்கை உங்களை மெதுவா கொண்டு வருது. இந்த காலகட்டத்துல உங்க வாழ்க்கையில ஒரு விஷயம் தெளிவா நடக்குது. நீங்க யாருக்காக அதிகமா உழைத்தீங்க, யாருக்காக நீங்க உங்களை மாற்றிக்கிட்டீங்க, யாருக்காக நீங்க அமைதியாத்தா இங்கினீங்கன்னு நினைச்சு பார்த்தா அந்த இடங்களில் இருந்து உங்க மனசு இப்போ தூரமா போக ஆரம்பிச்சிருக்கும். முன்னாடி இது இப்படித்தான் என்னை ஏற்றுக்கிட்ட விஷயங்கள் இப்போ உங்களுக்கு பொருந்தாம போகும். அது வேலையில இருக்கலாம், ஒரு உறவில் இருக்கலாம், அல்லது உங்க சொந்த பழக்கங்களில் இருக்கலாம். இதெல்லாம் இழப்பு மாதிரி தோணினாலும் உண்மையில இது ஒரு உள்ளார்ந்த சுத்திகரிப்பு. தேவையில்லாத பாரங்களை மெதுவா கழற்ற மாதிரி. இந்த நேரத்துல சில விஷயங்கள் உடைஞ்சு போன மாதிரி தோணும். ஆனா அந்த உடைச்சல் உங்களை பலவீனப்படுத்த வரல, உங்களை லேசாக்க வருது. மிதுன ராசிக்காரர்களே, உங்க மனசுக்குள்ள ஒரு விஷயம் இப்போ அதிகமா பேச ஆரம்பிச்சிருக்கும். நான் என்ன விரும்புறேன்னு. இது வரைக்கும் நீங்க எல்லாருக்கும் பிடிக்கணும், சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி இருக்கணும்னு வாழ்ந்திருப்பீங்க. ஆனா இப்போ அந்த பழக்கம் மெதுவா மாறுது. உங்களுக்கு பிடிக்காத விஷயத்துக்கு இனி சரின்னு சொல்ல மனசு ஒத்துக்க மாட்டேங்குது. சில நேரம் அதனால மோதல்கள் வரலாம், தவறாக புரிஞ்சுக்கப்படலாம். ஆனா அது உங்க வளர்ச்சியின் ஒரு பகுதி தான். மனமா தாங்கிக்கிட்டே இருந்த மிதுனம் ராசிக்காரர்கள் இப்போ உள்ளுக்குள்ள இருந்து உறுதியா மாற ஆரம்பிச்சிருக்கீங்க. வெளியில் சத்தமா தெரியாம இருக்கலாம், ஆனா உள்ளே ஒரு தீர்மானம் உருவாகிட்டு இருக்கு. இந்த நேரத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் நடக்குது. நீங்க சில பழைய கனவுகளை நினைச்சு பாப்பீங்க. ஒரு காலத்துல இத பண்ணணும்னு ஆசைப்பட்டேனே, என்ன ஆயிடுச்சு? அந்த கனவுகள் சும்மா நினைவா வரலை. அவை உங்களை மீண்டும் உங்களோட உண்மையான பாதைக்கு அழைக்கிற நினைவூட்டல்கள். வாழ்க்கை ஓட்டத்துல நீங்க சில ஆசைகளை மூடி வச்சிருப்பீங்க. பிராக்டிக்கல் இல்லைன்னு, முடியாதுன்னு, சூழ்நிலை சரியில்லைன்னு. ஆனா இப்போ உங்க மனசு அவைகளை மீண்டும் தட்டி கேக்குது. அதுக்கு காரணம், நீங்க இனி உங்களோட உண்மை குரலை புறக்கணிக்க முடியாத நிலைக்கு வந்திருக்கீங்க. அந்த குரல் மெதுவா ஆனா தெளிவா பேச ஆரம்பிச்சிருக்கு. அதை கேக்குற தைரியம்தான் இப்போ உங்களுக்கு தேவை. மிதுன ராசிக்காரர்களே, இப்போ உங்க வாழ்க்கையில நடக்கிற மாற்றங்கள் எல்லாம் வெளியில் பெரிய சத்தமா தெரியாத விஷயங்களா இருக்கலாம். ஆனா உள்ளுக்குள்ள அது பெரிய அலை போல வேலை பண்ணிக்கிட்டே இருக்கு. சில நேரம் நீங்க முன்னாடி இருந்த நீங்களே இல்லாத மாதிரி தோணும். பழைய விஷயங்கள் இனிமேல் அதே அளவுக்கு சந்தோஷம் தரல. சில மனிதர்கள் முன்னாடி இருந்த மாதிரி நெருக்கமா தோணல. இத நினைச்சு நான் மாறிட்டேனான்னு பயப்பட வேண்டாம். ஆமா, நீங்க மாறிட்டே இருக்கீங்க. ஆனா அது கெட்டதுக்காக இல்ல, உங்க உண்மையான தன்மைக்கு நெருக்கமா வர்றதுக்காக. மிதுனம் ராசிக்காரர்களுக்கு பொதுவா எல்லா சூழ்நிலைக்கும் ஏத்த மாதிரி மாறிக்கொள்வது ஒரு இயல்பு. ஆனா இப்போ அந்த இயல்பே உங்களை கேள்வி கேக்குது. எவ்வளவு நாள் மற்றவர்களுக்கு ஏத்த மாதிரி வாழ்றது? என்னை பற்றி நான் எப்போ யோசிக்க போறேன்? இந்த நேரத்துல சிலர் உங்க வாழ்க்கையில இருந்து தானாகவே விலகி போவாங்க. அதுக்கான காரணம் நீங்க மோசமானவர் ஆயிட்டீங்கன்னு இல்ல, நீங்க இனி பொய்யா நடிக்க மறுக்க ஆரம்பிச்சதுதான். உங்க எல்லா முகங்களையும் எல்லாருக்கும் காட்ட வேண்டிய அவசியம் இல்லைன்னு உங்க மனசு புரிஞ்சுக்கிட்டு இருக்கு. சில உறவுகள் உண்மையில நம்ம வளர்ச்சிக்கு தடையா இருக்கும். அது நீங்க முன்பு உணராம இருந்திருக்கலாம். ஆனா இப்போ அந்த தடைகள் உங்களுக்கு தெளிவா தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இதனால் சின்ன சோகமும் ஒரு விதமான வெறுமையும் வரலாம். ஆனா அந்த வெறுமைதான் புதிய புரிதல்களுக்கு இடம் கொடுக்குது. பழைய சத்தம் குறையும் போதுதான் உள்ளார்ந்த குரல் தெளிவா கேட்கும். மிதுன ராசிக்காரர்களே, இந்த காலகட்டத்துல உங்க நினைவுகளும் உங்களை அதிகமா தேடி வரலாம். திடீர்னு பழைய சம்பவங்கள், பழைய உரையாடல்கள், சில நேரம் பழைய மனிதர்கள் கூட நினைவுல வரலாம். இதெல்லாம் ஏன் இப்போன்னு தோணும். இதுக்கு ஒரு காரணம் இருக்கு. உங்க மனசு இன்னும் முழுசா விட முடியாத சில விஷயங்களை சமாளிக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. நீங்க வெளியில வலுவான மாதிரி காட்டினாலும் உள்ளுக்குள்ள சில விஷயங்கள் இன்னும் தீராத கதையா இருக்கலாம். அதையெல்லாம் ஒதுக்கி வச்சு முன்னாடி போக முயற்சி பண்ணினதால் தான் இப்போ அது மீண்டும் வருது. இத ஒரு தொந்தரவு மாதிரி பாக்காதீங்க. இது ஒரு முடிவுக்கான வாய்ப்பு. சில கதைகளுக்கு ஒரு முழுமையான முடிவு கிடைக்கணும்னா அவ ஒரு முறை திரும்பி வரத்தான் செய்யும். இந்த நேரத்துல உங்க உள்ளுணர்வு ரொம்ப கூர்மையா வேலை பண்ணும். யார் உண்மை, யார் நடிப்பு, யார் உங்க நன்மைக்காக பேசுறாங்க, யார் சுயநலத்துக்காக இருக்காங்கன்னு நீங்க முன்னாடி விட இப்போ சீக்கிரமா உணர ஆரம்பிப்பீங்க. சிலர் சொல்ற வார்த்தைகளுக்கு பின்னால இருக்கும் அர்த்தம் கூட உங்களுக்கு புரியும். இதெல்லாம் உங்க மனசு வளர்ந்து வர்றதுக்கான அறிகுறி. ஆனா அதே நேரத்துல இந்த உணர்வுகளை வைத்து உடனடி முடிவுகள் எடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. கவனிச்சு புரிஞ்சு அமைதியா இருக்கிறது தான் இப்போ உங்களுக்கு பலம். மிதுன ராசிக்காரர்களே, நீங்க எப்போதும் பேசுற ராசி. ஆனா இப்போ பேசாம இருக்கிறதுல ஒரு சக்தி இருக்கு. எல்லா உண்மையும் எல்லாருக்கும் சொல்லணும்னு அவசியம் இல்ல. இந்த கட்டத்துல இன்னொரு விஷயம் உங்க மனசுக்குள்ள உருவாக ஆரம்பிக்கும். ஒரு விதமான தைரியம். அது வெளிப்படையா கத்துற தைரியம் இல்ல, அமைதியா ஆனா உறுதியா இது எனக்கு சரி, இது எனக்கு சரியில்லைன்னு முடிவு எடுக்கிற தைரியம். முன்னாடி நீங்க சில விஷயங்களை இழக்க கூடாதுன்னு பயந்து சமரசம் பண்ணிருப்பீங்க. இப்போ அந்த பயம் மெதுவா தளர ஆரம்பிச்சிருக்கு. இழப்பதை விட உங்களை இழப்பதுதான் பெரிய இழப்புன்னு உங்க மனசு புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கு.
இந்த புரிதல் தான் மிதுனம் ராசிக்காரர்களுக்கான இந்த நேரத்தின் முக்கியமான அடையாளம். இது உங்களை மெதுவா ஆனா உறுதியா ஒரு புதிய நிலைக்கு கொண்டு போகும் பாதையின் ஆரம்பம். மிதுன ராசிக்காரர்களே, இப்போ உங்க வாழ்க்கையில ஒரு விசித்திரமான அமைதி வர ஆரம்பிச்சிருக்கோம். எல்லா பிரச்சனைகளும் முடிஞ்சிடுச்சுன்னு சொல்ல முடியாது. ஆனா முன்னாடி இருந்த அந்த அவசரம், அந்த பதற்றம், ஏதாவது பண்ணியே ஆகணும் ஓடிக்கிட்டே இருந்த மனநிலை கொஞ்சம் குறைந்த மாதிரி தோணும். இதுதான் முக்கியமான மாற்றம். நீங்க இனி எல்லாத்தையும் கட்டுப்படுத்த முடியாதுன்னு உங்க மனசு ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிருக்கு. அதே நேரத்துல உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள என்ன இருக்கு என்ன இல்லைன்னு பிரிச்சு பார்க்கும் தெளிவும் உங்களுக்கு வருது. இது மிதுனம் ராசிக்காரர்களுக்கு சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா பொதுவா நீங்க எல்லா விஷயத்தையும் யோசிச்சு கணக்கு போட்டு பார்த்து சரியா இருக்கணும்னு விரும்புற ராசி. ஆனா இப்போ வாழ்க்கை உங்களுக்கு சொல்லி கொடுக்கற பாடம் வேற. இந்த நேரத்துல சில முடிவுகள் நீங்க எடுக்காமலேயே நடக்கலாம். சில கதவுகள் தானாக மூடப்படும், சில வாய்ப்புகள் தானாக தள்ளி போகும். அதை பார்த்து என்னடா இது, என் வாழ்க்கை என் கையில இல்லையேன்னு தோணலாம். ஆனா உண்மை என்னன்னா, நீங்க தவறான இடங்களில் சிக்கிக்காதபடி உங்களை காப்பாத்துற ஒரு சக்தி வேலை பண்ணிக்கிட்டு இருக்கு. மிதுனம் ராசிக்காரர்களே, எல்லா வாய்ப்பும் நல்லதுக்காக வராது. சில வாய்ப்புகள் நம்ம பாதையிலிருந்து தள்ளும். அதை இப்போ உங்க வாழ்க்கை உங்களுக்கு தெளிவா காட்ட ஆரம்பிச்சிருக்கு. அதனால சில விஷயங்கள் கிடைக்காதது இழப்பு இல்ல, அது ஒரு பாதுகாப்பு. உங்க மனசுக்குள்ள இப்போ ஒரு சின்ன கேள்வி அடிக்கடி வரும். நான் இப்போ சரியான இடத்துல இருக்கேனா? இந்த கேள்வி பயத்திலிருந்து வரல, அது விழிப்புணர்விலிருந்து வருது. முன்னாடி நீங்க சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி வாழ்ந்தீங்க. இப்போ அந்த சூழ்நிலையே கேள்வி கேட்கிற நிலைக்கு வந்திருக்கீங்க. இதுதான் வளர்ச்சி. இந்த கட்டத்துல சிலர் உங்களை மாறிட்டேன்னு சொல்லலாம், முன்னாடி மாதிரி இல்லைன்னு குறை சொல்லலாம். அதுக்கு நீங்க விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. எல்லாருக்கும் உங்க பயணம் புரியணும்னு எதிர்பார்க்காதீங்க. சில மாற்றங்கள் அனுபவிக்கப்பட வேண்டியவ, விளக்கப்பட வேண்டியவ இல்ல. மிதுனம் ராசிக்காரர்களே, இந்த நேரத்துல உங்க உடல்நிலை, தூக்கம், உணவு இதெல்லாம் கூட உங்களுக்கு சிக்னல் கொடுக்கலாம். திடீர்னு சோர்வு, தலைப்பாரம், மனசு கனத்த மாதிரி தோணுதல், இதெல்லாம் மனசுக்குள்ள நடக்கிற மாற்றங்களோட பிரதிபலிப்பா இருக்கும். நீங்க ரொம்ப நாள் உங்களையே ஓட்டிக்கிட்டே வந்திருக்கீங்க. இப்போ அந்த ஓட்டம் கொஞ்சம் மெல்ல ஆகணும்னு உங்க உடலும் மனசும் சேர்ந்து சொல்லுது. இதை அலட்சியப்படுத்தாதீங்க. ஓய்வு எடுக்கிறது சோம்பேறித்தனம் இல்ல, அது ஒரு தேவையா இருக்குது. அமைதியா இருக்கிற சில நேரங்கள் தான் உங்களுக்கு பெரிய புரிதல்களை கொண்டு வரும். இந்த கட்டத்துல உங்க வாழ்க்கையில ஒரு முக்கியமான உண்மை மெதுவா வெளிப்படும். எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியாது. நீங்க எவ்வளவு நல்லவரா இருந்தாலும், எவ்வளவு உதவி பண்ணினாலும் சிலருக்கு நீங்க எப்போதும் குறைதான். இத உணர்ந்ததும் உங்க மனசு கொஞ்சம் விடுபடும். முன்னாடி நீங்க எல்லாருக்கும் நல்லவரா இருக்க முயற்சி பண்ணினதால் தான் உங்களையே மறந்தீங்க. இப்போ அந்த பழக்கம் உடைய ஆரம்பிச்சிருக்கு. இது சுயநலம் இல்ல, இது சுயமரியாதை. மிதுன ராசிக்காரர்களே, உங்களோட எல்லை எங்கன்னு நீங்க அறிய ஆரம்பிச்சிருக்கீங்க. அந்த எல்லை தான் இனிமேல் உங்க அமைதியையும் சக்தியையும் காப்பாத்தும். மிதுனம் ராசிக்காரர்களே, இப்போ உங்க வாழ்க்கையில ஒரு விஷயம் மெதுவா தெளிவாக ஆரம்பிச்சிருக்கும். முன்னாடி குழப்பமா இருந்த சில விஷயங்கள் இப்போ முழுசா தீர்வு கிடைக்கலன்னாலும் எந்த திசை சரி எந்த திசை தவறுன்னு ஒரு உள் உணர்வு சொல்ல ஆரம்பிச்சிருக்கும். இதுதான் உங்க வளர்ச்சியின் முக்கியமான கட்டம். ஏன்னா மிதுன ராசிக்காரர்கள் பொதுவா முடிவு எடுக்க ரொம்ப யோசிப்பாங்க. எல்லா பக்கமும் பார்த்து எல்லா சாத்தியங்களையும் கணக்கு போட்டு பார்த்து தான் முடிவு எடுப்பீங்க. ஆனா இப்போ அந்த கணக்குகளுக்கு மேல உங்க உள்ளுணர்வு ஒரு வழி காட்ட ஆரம்பிச்சிருக்கு. அந்த குரல் சத்தமா இருக்காது, ஆனா அதை புறக்கணிக்க முடியாத அளவுக்கு தெளிவா இருக்கும். இந்த நேரத்துல உங்க வாழ்க்கையில சில உண்மைகள் முகத்துக்கு நேரம் வந்து நிக்கலாம். குறிப்பா சில மனிதர்களை பற்றி. நீங்க யார ரொம்ப நம்பினீங்க, யாருக்காக நீங்க உங்களையே குறைத்துக்கிட்டீங்க, அந்த இடங்களிலிருந்து ஒரு உண்மை வெளிப்படும். அது கொஞ்சம் கசப்பா இருக்கலாம். இவ்வளவு நாளா இதுதானா உண்மைன்னு மனசு கேள்வி கேட்கலாம். ஆனா இந்த உண்மைகள் உங்களை காயப்படுத்த வரல, உங்களை விடுவிக்க வருது. பொய்யான எதிர்பார்ப்புகள் உடைந்தால்தான் மனசு லேசாகும். மிதுனம் ராசிக்காரர்களே, உண்மை வலி தரும். ஆனா அதே உண்மைதான் உங்களுக்கு அமைதியும் தரும். இந்த கட்டத்துல நீங்க தனியா இருக்க விரும்பும் நேரங்கள் அதிகமாகலாம். இது உலகத்திலிருந்து தப்பிக்கிறதுக்காக இல்ல, உங்களோட உணர்ச்சிகளை சீர் செய்யறதுக்காக. எப்போதும் பேசிக்கிட்டே இருக்கிற மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மனம் புதுசா தோணலாம். ஆனா இந்த மனத்தில தான் நீங்க உங்களை மீண்டும் சந்திப்பீங்க. நான் யார், என்ன எனக்கு உண்மையில முக்கியம், எதை விட்டுடணும் கேள்விகளுக்கு பதில் மெதுவா கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த பதில்கள் எல்லாம் புத்தகத்திலிருந்து வராது, மற்றவர் சொல்லியும் வராது. அது உங்க அனுபவத்திலிருந்து வரும். மிதுனம் ராசிக்காரர்களே, இந்த நேரத்துல ஒரு விஷயம் உங்களுக்கு புரியும். எல்லா விஷயத்தையும் விளக்க வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க ஏன் மாறினீங்க, ஏன் சிலரை விட்டு விலகினீங்க, ஏன் சில முடிவுகள் எடுத்தீங்கன்னு எல்லாருக்கும் விளக்கம் கொடுத்தாதான் சரின்னு இல்ல. உங்க மனசுக்கு சரின்னு தோணுதா, அது போதும்.
முன்னாடி நீங்க புரியப்படணும்னு அதிகமா ஆசைப்பட்டீங்க. இப்போ அந்த ஆசை குறைந்து அமைதியா இருக்கணும்னு ஒரு விருப்பம் வருது. இந்த மாற்றம் தான் உங்களை உள்ளுக்குள்ள இருந்து வலிமையானவரா மாற்றுது. இந்த காலகட்டத்துல உங்க வாழ்க்கையில ஒரு சின்ன ஆனந்தம் கூட பெரிய அர்த்தம் தர ஆரம்பிக்கும். முன்னாடி பெரிய விஷயங்கள் தான் சந்தோஷம் தரணும்னு நினைச்சிருப்பீங்க. இப்போ ஒரு அமைதியான மாலை, ஒரு சின்ன சிரிப்பு, மனசுக்கு பிடிச்ச ஒரு வேலை, இதெல்லாம் கூட உங்களை நிறைவு செய்யும். இது உங்க மனசு சமநிலைக்கு வரதுக்கான அறிகுறி. மிதுனம் ராசிக்காரரே, நீங்க இனி வெளியில் தேடிய சந்தோஷத்தை உள்ளுக்குள்ள உணர ஆரம்பிச்சிருக்கீங்க. இதுதான் உங்க வாழ்க்கையில நடக்கிற மிகப்பெரிய ஆனா மெதுவான மாற்றம். இப்போ உங்க வாழ்க்கையில நடக்கிற மாற்றங்கள் உங்களை கொஞ்சம் பயமுறுத்து நேரங்களும் வரும். ஏன்னா நீங்க பழகிய விஷயங்களிலிருந்து, பழைய அடையாளங்களிலிருந்து மெதுவா வெளியே வர ஆரம்பிச்சிருக்கீங்க. நான் இதுவரைக்கும் இப்படிதான் இருந்தேன், இனிமேலும் அப்படிதான் இருக்கணுமா உங்க மனசு கேள்வி கேட்கும். இந்த கேள்விதான் உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு போகும். முன்னாடி நீங்க உங்களை ஒரு பாத்திரத்துக்குள்ள அடக்கிக்கிட்டு இருப்பீங்க. குடும்பத்துக்காக, சமுதாயத்துக்காக, வேலைக்காக, உறவுகளுக்காக. ஆனா இப்போ அந்த பாத்திரம் உங்களுக்கு சின்னதா தோண ஆரம்பிச்சிருக்கு. நீங்க அதை விட பெரியவரா மாறிக்கிட்டு இருக்கீங்க. இந்த நேரத்துல சில மிதுனம் ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத விதமா பழைய தொடர்புகள் மீண்டும் வரலாம். ஒரு பழைய நண்பர், ஒரு பழைய உரையாடல் அல்லது ஒரு நினைவு திடீர்னு முன்னாடி வந்து நிற்கலாம். இத பார்த்து குழப்பம் வரலாம். இது ஏன் இப்போன்னு தோணலாம். ஆனா இதெல்லாம் ஒரு காரணத்துக்காக தான். உங்க வாழ்க்கையில இன்னும் முழுசா முடிக்கப்படாத சில விஷயங்கள் இருக்குன்னு அது சுட்டி காட்டுது. எல்லா விஷயங்களையும் மீண்டும் தொடங்கணும்னு அர்த்தம் இல்ல. சில விஷயங்கள் ஒரு தெளிவான முடிவுக்கு வரணும் என்பதற்காக தான் திரும்பி வருது. அந்த முடிவு உங்களுக்கு மனசார கிடைக்கும் போது நீங்க இன்னும் லேசாக மாறுவீங்க. மிதுனம் ராசிக்காரர்களே, இந்த கட்டத்துல உங்க மதிப்பீடுகள் மாற ஆரம்பிக்கும். முன்னாடி முக்கியம்னு நினைச்ச விஷயங்கள் இப்போ அவ்வளவா அர்த்தமா தோணாது. மற்றவர்கள் என்ன சொல்றாங்க, என்ன நினைக்கிறாங்கன்னு கவலைப்படுறது குறையும். அதுக்கு பதிலா நான் இதோட வாழ முடியுமா, இது எனக்கு அமைதி தருமா கேள்விகள் முக்கியமா மாறும். இந்த மாற்றம் தான் உங்களை உண்மையான சுதந்திரத்துக்கு நெருக்கமா கொண்டு போகுது. வெளியில எல்லாம் இருக்க உள்ளுக்குள்ள கட்டுப்பட்டு இருந்த நிலையில இருந்து நீங்க விடுபட ஆரம்பிச்சிருக்கீங்க. இந்த நேரத்துல உங்க சுயமரியாதை ஒரு புதிய வடிவம் எடுக்கும். அது அகந்தை இல்ல, அது அமைதியான உறுதி. முன்னாடி நீங்க சில விஷயங்களை தாங்கிக்கிட்டீங்க, ஏன்னா இது இப்படிதான் நினைச்சீங்க. இப்போ அந்த எண்ணம் மாறுது. உங்களுக்கு வலி தரும் விஷயங்களை இனிமேல் சகிச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு உங்க மனசு சொல்றது. இதனால சில இடங்களில் நீங்க இல்லன்னு சொல்ல ஆரம்பிங்க. அது சிலருக்கு பிடிக்காம போகலாம், ஆனா உங்களுக்கு அது விடுதலையா இருக்கும். மிதுனம் ராசிக்காரர்களே, எல்லாருக்கும் பிடிக்கிற வாழ்க்கை வாழ்ந்தா உங்களுக்கு பிடிக்காத வாழ்க்கை தான் கிடைக்கும். இந்த உண்மை இப்போ உங்களுக்கு தெளிவா புரிய ஆரம்பிச்சிருக்கு. இந்த கட்டத்துல இன்னொரு விஷயம் உங்களுக்கு புரியும். நீங்க தனியா இருக்கும் போதுதான் உங்க சக்தி திரும்பி வருது. எப்போதும் வெளியிலிருந்து உற்சாகம் வாங்க வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க உங்களுக்குள்ளேயே ஒரு ஆதாரத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்கீங்க. அந்த ஆதாரம் தான் இனிமேல் உங்களை எந்த சூழ்நிலையிலும் நிலைநிறுத்தும். மிதுன ராசிக்காரர்களே, இந்த மாற்றங்கள் எல்லாம் உங்களை உடைக்க வரல, உங்களை உண்மையில யார் நீங்கன்னு நினைவூட்ட வருது. மிதுன ராசிக்காரர்களே, இப்போ உங்க வாழ்க்கையில ஒரு விதமான தெளிவு மெதுவா குடியேற ஆரம்பிச்சிருக்கும். எல்லா விஷயத்துக்கும் உடனே பதில் கிடைக்கணும்னு நினைக்கிற மனநிலை குறையுது. அதுக்கு பதிலா இது இப்போ இப்படிதான் இருக்கட்டும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பாங்கு வருது. இந்த ஏற்றுக்கொள்ளுதல் தோல்வி கிடையாது, இது ஒரு பெரிய அறிவு. ஏன்னா எல்லாத்தையும் புரிஞ்சுக்க, எல்லாத்தையும் கட்டுப்படுத்த முயற்சி பண்ணும் போதுதான் மனசு அதிகமா சோர்வடையும். இப்போ நீங்க அந்த சோர்விலிருந்து வெளியே வர ஆரம்பிச்சிருக்கீங்க. இந்த நேரத்துல உங்க வாழ்க்கையில ஒரு புதிய ஒழுங்கு உருவாகலாம். பெரிய திட்டங்கள் இல்லாமலே சின்ன சின்ன மாற்றங்கள் நடக்கும். தினசரி பழக்கங்களில் மாற்றம், பேசுற விதத்துல மாற்றம், யாருக்கு எவ்வளவு இடம் கொடுக்கணும்னு தெரிஞ்சுக்கிற பக்குவம். முன்னாடி எல்லாரையும் ஒரே அளவுல உங்க வாழ்க்கைக்குள்ள அனுமதிச்சிருப்பீங்க. இப்போ அந்த வட்டம் சுருங்கலாம், ஆனா அந்த சுருக்கமே உங்களுக்கு அமைதி தரும். எல்லாரும் அருகில இருக்கணும்னு அவசியம் இல்ல, உண்மையில முக்கியமானவர்கள் தான் அருகில இருக்கணும். மிதுனம் ராசிக்காரர்களே, இந்த கட்டத்துல உங்க உள்ளார்ந்த நம்பிக்கை அதிகரிக்க ஆரம்பிக்கும். அது பெரிய சாதனை பண்ணிட்டோம் என்ற நம்பிக்கை இல்ல, என்ன வந்தாலும் நான் சமாளிச்சிருவேன்னு சொல்லும் அமைதியான நம்பிக்கை. முன்னாடி நீங்க சில விஷயங்களை நினைச்சு அதிகமா பயந்திருப்பீங்க, ஆனா இப்போ அந்த பயம் இருந்தாலும் அது உங்களை கட்டுப்படுத்தாது. பயத்தோட சேர்ந்து நடக்கிற தைரியம் தான் இப்போ உங்களுக்குள்ள உருவாகுது. இதுதான் உண்மையான வளர்ச்சி. இந்த நேரத்துல உங்க வாழ்க்கையில சில விஷயங்கள் மெதுவா சரியான இடத்துக்கு வர ஆரம்பிக்கும். எல்லாம் ஒரே நாள்ல சரியாகிடும்னு இல்ல, ஆனா ஒவ்வொரு விஷயமும் ஒரு ஒழுங்கோட நடக்க ஆரம்பிக்கும். நீங்க எதையாவது கட்டாயப்படுத்துறதை நிறுத்தியதால வாழ்க்கை தானாகவே சில கதவுகளை ஒழுங்கா திறக்க ஆரம்பிக்கும். இந்த அனுபவம் உங்களுக்கு புதுசா இருக்கும்.
ஏன்னா இது வரைக்கும் நீங்க முயற்சி, போராட்டம், அழுத்தம் இது மூலமா தான் முன்னேறணும்னு நினைச்சிருப்பீங்க. இப்போ அந்த எண்ணம் மாறுது. சில விஷயங்கள் இயல்பாவே நடந்தால்தான் சரியா இருக்கும். மிதுனம் ராசிக்காரர்களே, இந்த கட்டத்துல உங்க பார்வை ரொம்ப மாறிடும். முன்னாடி பிரச்சனையா தெரிந்த விஷயங்கள் இப்போ பாடமா தெரியும். இழப்பா நினைச்ச விஷயங்கள் அனுபவமா தோணும். இதனால் நீங்க உங்களையே வேற மாதிரி பார்க்க ஆரம்பிப்பீங்க. நான் இதெல்லாம் தாங்கி இங்க வர்றேன்னு ஒரு அமைதியான பெருமை உங்களுக்குள்ள உருவாகும். அது வெளியில் காட்டிக்கொள்ள வேண்டிய பெருமை இல்ல, உங்களுக்குள்ள நீங்க உணர்ற ஒன்று. இந்த நேரத்துல இன்னொரு முக்கியமான உண்மை உங்களுக்கு புரியும். வாழ்க்கை உங்களை தண்டிக்கல, வாழ்க்கை உங்களை தயார் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு தடை, ஒவ்வொரு தாமதம், ஒவ்வொரு உடைச்சலும் உங்களை பலவீனப்படுத்த இல்ல, உங்களை இன்னும் தெளிவானவரா, உறுதியானவரா மாற்றத்தான். மிதுன ராசிக்காரர்களே, நீங்க இப்போ கடந்து வர்ற இந்த நிலை உங்க வாழ்க்கை இல ஒரு முக்கியமான உள்மாற்றத்தின் கடைசி பக்கங்களை எழுதிக்கிட்டு இருக்குது. இப்போ உங்க வாழ்க்கை ஒரு அமைதியான ஆனால் ஆழமான நிலைக்குள் நுழைந்திருக்கும். முன்னாடி இருந்த அவசரம், பதற்றம், எதையாவது பிடிச்சுக்கணும், எதையாவது நிரூபிக்கணும் என்ற மனநிலை இப்போ மெதுவா கரைய ஆரம்பிச்சிருக்கும். இதுதான் உங்க மனசு ஒரு பெரிய பயணத்தை முடிச்சிட்டு ஓய்வெடுக்கிற தருணம் மாதிரி. எல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னு இல்ல, ஆனா நீங்க இப்போ உங்களோட இடத்த, உங்களோட வேகத்தை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இது மிதுன ராசிக்காரர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நிலை. இந்த நேரத்துல உங்க வாழ்க்கையில சில தெளிவான எல்லைகள் உருவாகும். யாருக்கு எவ்வளவு நேரம், எவ்வளவு சக்தி கொடுக்கணும்னு நீங்க இனிமேல் தானாகவே உணர ஆரம்பிங்க. முன்னாடி எல்லாரையும் திருப்திப்படுத்த முயற்சி பண்ணின நீங்க இப்போ உங்களை காப்பாத்திக்கிறதுக்கு முன்னுரிமை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இதனால சில உறவுகள் மெல்ல மெல்ல பின்னுக்கு போகலாம். சில மனிதர்கள் உங்க வாழ்க்கையிலிருந்து அமைதியா விலகலாம். இத பார்த்து வருத்தப்பட வேண்டாம். எல்லா உறவுகளும் வாழ்நாள் முழுக்க வரணும்னு அவசியம் இல்ல. சிலர் ஒரு கட்டத்துக்கு தான் வருவாங்க. மிதுனம் ராசிக்காரர்களே, இந்த கட்டத்துல உங்க மனசு ரொம்ப மென்மையா இருக்கும், அதே நேரத்துல உறுதியும் இருக்கும். முன்னாடி சின்ன விஷயங்கள் கூட உங்களை குலுக்கினா இப்போ நீங்க அதை வேற கோணத்துல பார்க்க ஆரம்பிப்பீங்க. இது ஏன் கட்டுப்பாட்டுல இல்ல, அதனால இதை விட்டுடலாம்னு சொல்லும் பக்குவம் வருது. இந்த பக்குவம் தான் உங்க அமைதியின் ரகசியம். வாழ்க்கை எல்லாத்தையும் நம்ம கையில கொடுக்காது, ஆனா நம்ம எதிர்வினைய நம்ம கையில கொடுக்கும். அந்த உண்மையை நீங்க இப்போ உணர ஆரம்பிச்சிருக்கீங்க. இந்த நேரத்துல உங்க வாழ்க்கையில ஒரு விதமான நன்றி உணர்வு உருவாகும். நடந்த கஷ்டங்களுக்கு கூட ஒரு அர்த்தம் இருந்ததுன்னு புரியும். இது நடந்ததால தான் நான் இப்படி மாறினேன்னு நினைச்சு பார்க்க ஆரம்பிப்பீங்க. இந்த உணர்வு உங்களை இன்னும் மென்மையா மாற்றும், அதே நேரத்துல வலிமையானவரா மாற்றும். மிதுனம் ராசிக்காரர்களே, நீங்க இப்போ வெறும் உயிர் வாழ்ற நிலையிலிருந்து உணர்ந்து வாழ்ற நிலைக்கு வந்திருக்கீங்க. இது ஒரு பெரிய மாற்றம். இந்த கட்டத்துல உங்க உள்ளார்ந்த குரல் ரொம்ப தெளிவா பேச ஆரம்பிக்கும். அதை கேட்கிற தைரியம் இப்போ உங்களுக்கு இருக்கு. முன்னாடி அந்த குரலை ஒதுக்கி வச்சிங்க, ஏன்னா அது உங்களை பயமுறுத்துச்சு. இப்போ அந்த பயம் இல்ல, எது நடந்தாலும் நான் என்னோட உண்மையோட இருப்பேன்னு ஒரு தீர்மானம் உங்களுக்குள்ள உருவாகுது. இதுதான் உங்க வாழ்க்கையில நடக்கிற மிக முக்கியமான மாற்றம். மிதுனம் ராசிக்காரர்களே, இந்த நிலையில இருந்து நீங்க மேலேதான் போவீங்க, உங்களோட வேகத்துல, உங்களோட உண்மையோட. மிதுனம் ராசிக்காரர்களே, இப்போ உங்க வாழ்க்கையில ஒரு ஆழமான சமாதான உணர்வு உருவாக ஆரம்பிச்சிருக்கும். எல்லாம் சரியா போயிடுச்சுன்னு இல்ல, ஆனா என்ன வந்தாலும் சமாளிக்கலாம் என்ன உள்ளுக்குள்ள ஒரு நிம்மதி. இந்த நிம்மதி வெளியிலிருந்து வர்றது கிடையாது, இது உங்க அனுபவங்களிலிருந்து உருவானது. நீங்க கடந்த காலத்துல சந்திச்ச வலி, குழப்பம், இழப்பு எல்லாமே இப்போ ஒரு அர்த்தமா மாற ஆரம்பிச்சிருக்கு. முன்னாடி ஏன் இப்படி நடந்ததுன்னு புரியாத விஷயங்கள் கூட இப்போ பின்னால நின்று பார்த்தா ஒரு காரணம் இருந்ததுன்னு தோணும். இந்த நேரத்துல உங்க வாழ்க்கையில சில விஷயங்கள் மெதுவா சரியாக அமையும். அது பெரிய வெற்றி, பெரிய மாற்றம்னு வெளியில் தெரியாம இருக்கலாம், ஆனா உங்களுக்குள்ள அது ஒரு நிலைத்தன்மையா இருக்கும். முன்னாடி ஒரு விஷயம் நடக்கலன்னா உடனே மனசு கலங்கும். இப்போ அதே விஷயம் நடந்தாலும் இது இப்போ வேண்டாம் போலன்னு அமைதியா ஏற்றுக்கொள்ளும் மனநிலை வரும். இந்த ஏற்றுக்கொள்ளுதல் தான் உங்க மனசு முதிர்ச்சி அடைந்ததுக்கான அடையாளம். மிதுன ராசிக்காரர்களே, நீங்க இப்போ வாழ்க்கையோட சண்டை போடுற நிலையில இல்ல, வாழ்க்கையோட சேர்ந்து நடக்கிற நிலையில இருக்கீங்க. இந்த கட்டத்துல உங்க வாழ்க்கையில நம்பிக்கை மெதுவா திரும்பி வரும். மனிதர்கள் மேல மட்டும் இல்ல, உங்கள் மேல. நான் சரியான முடிவு எடுக்க முடியும் உங்கள் மேல நம்பிக்கை. முன்னாடி நீங்க சந்தேகப்பட்ட விஷயங்களில கூட இப்போ ஒரு தெளிவு இருக்கும். இந்த தெளிவு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டதால வரல, எல்லாத்தையும் தெரியாதிருந்தாலும் அமைதியா இருக்க கற்றுக்கிட்டதால வந்தது. இது ஒரு பெரிய மனவலிமை. மிதுனம் ராசிக்காரர்களே, இந்த நேரத்துல உங்க வாழ்க்கையில ஒரு புதிய மென்மை வரும். மற்றவர்களிடம் மட்டும் இல்ல, உங்களிடம் நீங்களே. முன்னாடி நீங்க உங்களை ரொம்ப கடுமையா மதிப்பிட்டு இருப்பீங்க. இத செய்யணும், அப்படி இருக்கணும் என்ன உங்களையே தள்ளிக்கிட்டு இருப்பீங்க. இப்போ அந்த கடுமை குறையும். தவறு நடந்தா, தாமதமானா உடனே உங்களை குறை சொல்ல மாட்டீங்க. இது சோம்பேறித்தனம் இல்ல, இது கருணை. உங்களிடம் கருணையா இருக்க தெரிஞ்சவங்க தான் மற்றவர்களிடமும் உண்மையா இருக்க முடியும்.
இந்த கட்டத்துல உங்க வாழ்க்கை உங்களுக்கு ஒரு விஷயம் கற்றுக் கொடுக்கும். எல்லா பதிலும் உடனே வரணும்னு அவசியம் இல்ல. சில பதில்கள் நேரத்தோட தான் வரும். அந்த நேரம் வரைக்கும் நம்ம செய்ய வேண்டியது அமைதியா நேர்மையா நம்ம பாதையில நடக்கிறது தான். மிதுன ராசிக்காரர்களே, நீங்க இப்போ அந்த நடையை கற்றுக்கிட்டு இருக்கீங்க. அவசரம் இல்லாம, பயம் இல்லாம, பொய்யான சிரிப்பு இல்லாம உங்களோட உண்மையோட வாழ ஆரம்பிச்சிருக்கீங்க. இந்த நிலை தான் உங்க வாழ்க்கையில அடுத்த பெரிய அர்த்தத்துக்கு அடித்தளம் போடுற நிலை. மிதுனம் ராசிக்காரர்களே, இப்போ உங்க வாழ்க்கையில ஒரு புதிய பார்வை உருவாகி முழுமையடைய ஆரம்பிச்சிருக்கோம். முன்னாடி நீங்க வாழ்க்கையை ஒரு தொடர்ச்சியான பிரச்சனைகளா பாத்தீங்க. இப்போ அதையே ஒரு பயணமா பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இந்த பார்வை மாற்றம் சின்ன விஷயம் இல்ல. ஏன்னா வாழ்க்கையை எப்படி பாக்குறோமோ அதே மாதிரி தான் வாழ்க்கை நம்ம எப்படி நடத்துதும் மாறும். நீங்க இப்போ ஒவ்வொரு அனுபவத்தையும் எதிரியா இல்லாம ஆசிரியரா பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இதுதான் உங்களை உள்ளுக்குள்ள இருந்து அமைதிப்படுத்துது. இந்த நேரத்துல உங்க வாழ்க்கையில சில தெளிவான முடிவுகள் தானாகவே உருவாகும். நீங்க உட்கார்ந்து திட்டம் போடாமலே இது எனக்கு வேண்டாம், இது எனக்கு சரின்னு ஒரு உணர்வு வரும். முன்னாடி நீங்க முடிவு எடுக்கிறதுக்காக பலரிடம் ஆலோசனை கேட்டிருப்பீங்க. இப்போ அந்த தேவையே குறையும். ஏன்னா உங்க உள்ளார்ந்த குரல் இப்போ தெளிவா பேச ஆரம்பிச்சிருக்கு. அந்த குரல் எப்போதும் சரியா இருக்கும் என்று சொல்ல முடியாது. ஆனா அது உங்க உண்மையோட இணைந்தது. அதுவே போதும். மிதுனம் ராசிக்காரர்களே, இந்த கட்டத்துல உங்க வாழ்க்கையில ஒரு விதமான சுதந்திர உணர்வு உருவாகும். அது வெளியிலிருந்து கட்டுப்பாடுகள் இல்லாததால வரல. உள்ளுக்குள்ள இருந்த பயங்கள், சந்தேகங்கள், என்ன நினைப்பாங்க கவலைப்படுற பழக்கம் இதெல்லாம் குறைந்ததால வரும். இந்த சுதந்திரம் தான் உங்களை லேசாக உணர வைக்கும். முன்னாடி உங்க தோளில் இருந்த பாரங்கள் இப்போ இல்லாத மாதிரி தோணும். அந்த பாரங்கள் உண்மையில இருந்ததில்ல, உங்க மனசு உருவாக்கின சுமைகள் தான். இந்த நேரத்துல உங்க வாழ்க்கையில சில நல்ல தொடர்புகள் இயல்பா உருவாகலாம். ரொம்ப சத்தமா ரொம்ப வேகமா இல்ல, அமைதியா உண்மையா உங்க அதிர்வுக்கு ஏத்த மாதிரி. முன்னாடி நீங்க எல்லாருடனும் இணைவதற்காக உங்களை மாற்றிக்கிட்டு இருப்பீங்க. இப்போ உங்களை மாற்றாமலே சிலர் உங்க வாழ்க்கைக்குள்ள வர ஆரம்பிப்பாங்க. இதுதான் உண்மையான இணைப்பு. அது நட்பு இருக்கலாம், புரிதல் இருக்கலாம், அல்லது ஒரு வழிகாட்டல் மாதிரி ஒரு மனிதர் இருக்கலாம். இந்த இணைப்புகள் உங்களை வடிவமைக்க வரல, உங்களை ஆதரிக்க வருது. மிதுனம் ராசிக்காரர்களே, இந்த கட்டத்துல உங்க வாழ்க்கையில ஒரு சின்ன ஆன்மீக உணர்வும் உருவாகலாம். அது மதம், சடங்கு இதெல்லாம் அவசியம் இல்ல. என்னவோ ஒன்று என்னை வழி நடத்திக்கிட்டு இருக்குதுன்னு ஒரு உணர்வு. சில விஷயங்கள் சரியான நேரத்துல சரியான விதமா நடக்கிறது போல தோணும். இதை நீங்க சந்தேகத்தோட பார்க்க மாட்டீங்க, ஏற்றுக்கொள்ள ஆரம்பிப்பீங்க. ஏன்னா நீங்க இப்ப வாழ்க்கையை நம்ப ஆரம்பிச்சிருக்கீங்க. இந்த கட்டத்துல உங்க வாழ்க்கை உங்களுக்கு ஒரு பெரிய உண்மை கற்றுக் கொடுக்கும். எல்லா விஷயங்களையும் பிடிச்சு வைத்துக்கிட்டே வாழ முடியாது. சில விஷயங்களை விட்டுட்டாதான் கைகள் காலியா இருக்கும். அந்த காலியான கைகளில தான் வாழ்க்கை புதிய அனுபவங்களை வச்சு கொடுக்கும். மிதுன ராசிக்காரர்களே, நீங்க இப்போ அந்த நிலைக்கு வந்திருக்கீங்க. விடுவிக்க கற்றுக்கிட்ட நிலை. இது முடிவில்ல, இது ஒரு முழுமையான ஆரம்பம். மிதுன ராசிக்காரர்களே, இப்போ உங்க வாழ்க்கையில ஒரு முழுமையான உணர்வு மெதுவா பதிய ஆரம்பிச்சிருக்கும். இது சந்தோஷம் மட்டும் இல்ல, துக்கம் மட்டும் இல்ல, எல்லா உணர்ச்சிகளையும் ஏற்றுக்கொள்ளும் ஒரு சமநிலை. முன்னாடி ஏதாவது குறை இருந்தா, ஏதாவது இல்லைன்னா அதையே நினைச்சு மனசு கலங்கும். இப்போ அந்த குறைகள் கூட உங்க வாழ்க்கையின் ஒரு பகுதி தான். அது உங்களை குறைவானவரா மாற்றலன்னு புரிய ஆரம்பிச்சிருக்கு. இந்த புரிதல் தான் உங்களை உண்மையில முழுமையானவரா மாற்றுது. இந்த நேரத்துல நீங்க உங்களை பற்றி ஒரு புதிய மரியாதையோட பேச ஆரம்பிப்பீங்க. நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன்னு ஒரு அமைதியான உணர்வு. அது அகந்தை இல்ல, அது நன்றி. நீங்க கடந்து வந்த பாதை சுலபமானது இல்ல. நிறைய யோசனைகள், நிறைய சந்தேகங்கள், நிறைய உள்போராட்டங்கள். ஆனா அந்த எல்லாத்தையும் கடந்து நீங்க இங்க நிக்கிறீங்கன்னு உணரும் போது உங்க உள்ளுக்குள்ள ஒரு அமைதி பிறக்கும். அந்த அமைதி தான் எந்த வெளிப்புற சூழ்நிலையும் குலைக்க முடியாத ஒன்று. மிதுன ராசிக்காரர்களே, இப்போ நீங்க மனிதர்களே அவர்களோட உண்மை நிலையில பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க. அவர்களை மாற்றணும்னு, திருத்தணும்னு, புரிய வைக்கணும்னு போராட மாட்டீங்க. யார் உங்க வாழ்க்கையில இருக்கணும், யார் இருக்க வேண்டாம்னு நீங்க அமைதியா தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. இந்த தெளிவு தான் உங்களை மனசார லேசாக்கும். முன்னாடி நீங்க உறவுகளில குழப்பம் அனுபவிச்சீங்கன்னா இப்போ அந்த குழப்பம் குறையும். எல்லாரும் உங்களுக்கேத்த மாதிரி இருக்கணும்னு எதிர்பார்க்காம உங்களுக்கேத்த வாழ்க்கையை நீங்க உருவாக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இந்த கட்டத்துல உங்க வார்த்தைகளுக்கும் செயல்களுக்கும் இடையில் ஒரே மாதிரியான நேர்மை இருக்கும். முன்னாடி சில நேரம் மனசுக்குள்ள ஒன்று, வெளியில் ஒன்று இருந்திருக்கும். இப்போ அந்த இடைவெளி குறையும். நீங்க பேசுறதும் செய்யறதும் நினைக்கிறதும் ஒரே கோட்ல வர ஆரம்பிக்கும். இதுதான் உங்களுக்கு உள்ளார்ந்த பலம் தரும். வேற யாரோ ஒப்புதல் கொடுக்கணும்னு எதிர்பார்க்காம நான் சரியா இருக்கேன் நீங்களே உணர ஆரம்பிப்பீங்க. மிதுனம் ராசிக்காரர்களே, வாழ்க்கை இப்போ உங்களை ஓட சொல்லல, நிற்கவும் சொல்லல. உங்க வேகத்துல நடக்க சொல்லுது. அந்த நடை சீரானது, உண்மையானது. நீங்க இனி அவசரப்பட மாட்டீங்க, பயப்பட மாட்டீங்க, தேவையில்லாத சுமைகளை தூக்க மாட்டீங்க. உங்களுக்கு தேவையானதை மட்டும்
தேர்வு செய்ய தெரிஞ்ச ஒரு பக்குவம் உங்களுக்குள் உருவாகிட்டு இருக்கு. இந்த பக்குவம் தான் உங்க வாழ்க்கையில நடக்கிற அந்த மிகப்பெரிய விஷயம். வெளியில் சத்தமா தெரியாதது, ஆனா உள்ளுக்குள்ள நீங்க முழுசா மாறிட்டு இருக்கிற அந்த மாற்றம். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களது வழிகாட்டு ஜோதிடர் லக்ஷ்மி. வணக்கம்.